கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த காலத்தில் தேர்ந்திருச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள்ங்கிறது எங்கேயுமே இல்லை அப்படின்னு பொதுப்படையாக நிறைய சமூகத்தில் பேசுறதையும் விமர்சனம் பண்றதையும் பார்க்குறோம். அது வளர்கிறது, அது போராடுகிறது, பலத்த காயங்களுடன் அது முன்னேறுகிறது. ஒரு மாவீரனுக்குரிய முன்னேற்றத்தோடு அது முன்னேறி தான் வருகிறது. அரசியல் கருத்தியல் சித்தாந்த கருத்தியல் தான் உயிர் வாழும். எங்கள் அரசியல் சித்தாந்த கருத்தியல் உடைக்கிறவர்கள் உலகை ஆள வேண்டும் நாங்கள் சொல்றோம். அது கற்பனை போல் கனவு போல் தெரியலாம், ஆனா அதுதான் பகுத்தறிவு, அதான் அறிவியல். கம்யூனிஸ்ட் தத்துவம் நல்லது, கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்க கம்யூனிஸ்டுகள் மோசமானவங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்றவங்க ஏன் அந்த கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஏற்காம கடந்து போறாங்க? கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் அமைப்பு இருக்கு. நாங்கள் இயங்குகிறோம். கொரோனா காலத்துல நாங்கள் இயங்கணும். இந்தியாவில் நாங்கள் இல்லாத இடம் எது? அதிகமான இடங்களில் நாங்கள் தோற்று போகிறோம், தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வைத்து கம்யூனிஸ்டுகள் தோற்றுவிட்டோம் முடிவு வரக்கூடாது. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிகள் சரிதான், கருத்தியல் சரிதான், அரசியல் சரிதான், தலைவர்கள் சரியில்லை அப்படின்னாக்கா அந்த ஐடியாலஜிகளை நீங்க ஏற்றுக்கொள்ளலாமல்லவா? கட்சி தலைவர்கள் சரியில்லை, சரி நீங்க எடுத்துக்கோங்க. உங்கள தலைவர் தோன்றி வரட்டும். தலைவர்கள் பிரச்சனை, கருத்தியல் தான் பிரச்சனை. ஒரு பக்கம் முதலாளித்துவ கருத்தியல், அதற்கு நேரெதிரான சோசியலிஸ்ட் கருத்தியல். சோசியலிஸ்ட் கருத்தியல் வெற்றி பெறும் நாங்க நம்புறோம். காமரேட் டாக்கீஸ் தோழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? நல்லா இருக்கும் தோழர். இந்த ஆராசா அவர்கள் சமீபத்தில் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது, அதற்கு நீங்கள் மேடையிலேயே ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி பொதுவாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த காலத்தில் தேர்ந்திருச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகள்ங்கிறது எங்கேயுமே இல்லை அப்படின்னு பொதுப்படையாக நிறைய சமூகத்தில் பேசுறதையும் விமர்சனம் பண்றதையும் பார்க்குறோம். ஆராசா அப்படிங்கிறத தாண்டி இந்த பொதுப்படையான கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன தோழர்? இல்லை, கம்யூனிசம் எங்கேயும் தேயவில்லை. அது வளர்கிறது, அது போராடுகிறது. சில இடங்களில் அது தோல்வியடைகிறது, மீண்டும் வெற்றி பெறுகிறது, இடறுகிறது, வீழ்கிறது, பலத்த காயங்களுடன் அது முன்னேறுகிறது. ஒரு மாவீரனுக்குரிய முன்னேற்றத்தோடு அது முன்னேறி தான் வருகிறது. நீங்க உலகம் முழுவதும் பல நூற்றாண்டுகளா யார் இருப்பது? முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் பாசிசம் ஆட்சி செய்கிறது. இதற்கு மாற்றியது சோசியலிசம் தான். முதலாளித்துவத்தை ஏகாதிபத்தியத்தை வீழ்த்திதானே அக்டோபர் புரட்சி வெற்றி அடைந்தது. மன்னராட்சி முறையை வீழ்த்திதானே சீன புரட்சி வெற்றி அடைந்தது. கியூபா புரட்சி அது நடத்தியது யார்? அது வெற்றி பெறவில்லையா? வெனிசுலாவில் வாக்களிக்கிற முறையிலே வெற்றி பெறவில்லையா? நேபாளத்தில் வாக்களிக்கிற முறையிலே கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெறவில்லையா? கிழக்குலக நாடுகளில் இந்தியா உட்பட ஒடுக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள் இங்கெல்லாம் புரட்சியை துவக்கியது யார்? போராடியது யார்? வெற்றி பெற்றிருக்கோம், அது தோல்வியடைந்திருக்கும். ஆனால் எந்த கருத்தியல் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறது? உழைப்பவர்களுக்கான கருத்தியல் எது? ரெண்டு தாங்க, ரெண்டு வலது சிந்தனையும் இடது சிந்தனை. வலது கருத்து இடது கருத்து தான். வலது கருத்து முதலாளித்துவ கருத்து, அதாவது ஏகாதிபத்திய கருத்து. அது மூலதன குவியலால் உலகத்தை சூறையாடுகிற கருத்து. அது சூறையாடுகிற தத்துவம். அது போர்களை விரும்புகிற தத்துவம். அது விடுதலையை ஒடுக்குகிற தத்துவம். அது அதற்கு நேர் எதிராக, போருக்கு எதிராக அமைதியை, விடுதலையை, சமத்துவத்தை முன்மொழிவது இடது கருத்தியல், கம்யூனிஸ்டுகள் தான். எனவே கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளதான் முழு ஜனநாயகம் இருக்கிறது. சமத்துவத்தின் மறுபெயர் தான் ஜனநாயகம், ஜனநாயகத்தின் மறுபெயர் தான் சமத்துவம். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல. எனவே எங்கேயும் நாங்கள் தோற்று போகவில்லை, நாங்கள் முன்னேறுகிறோம். மாநிலத்துல மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் நடந்ததாக இந்தியாவிலே முடிந்து போய்விட்டதாக அர்த்தம் அல்ல. அப்ப கம்யூனிஸ்டுகள் பார்வையில வெற்றி அப்படிங்கிறது என்ன? இப்ப நம்ம தேர்தல் ஜனநாயகத்துல இருக்கோம். ஆமாங்க. அப்ப அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. மிக மிக முக்கியம். இதை வச்சுதான் ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை இப்ப சமகாலத்துல எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றியா நீங்க எதை மதிப்பிடுறீங்க? உங்க அளவீடு அப்படிங்கிறது? பல கட்சி இயங்கும் முறையில நாங்கள் சீட்டுகளை பெறுறோம், தேர்தலில் போட்டியிடுறோம், தோற்று போகிறோம், இது தோல்வி. ஆனால் நான் ஐடியாலஜிக்கலா நாங்க இன்னும் தோற்று போகலன்னு சொல்ல வரேன். எப்பவுமே ஐடியாலஜிகள் தான் உயிர் வாழும். அரசியல் கருத்தியல் சித்தாந்த கருத்தியல் தான் உயிர் வாழும். எங்கள் அரசியல் சித்தாந்த கருத்தியல் உடைக்கிறவர்கள் உலகை ஆள வேண்டும் நாங்க சொல்றோம். அது கற்பனை போல் கனவு போல் தெரியலாம், ஆனா அதுதான் பகுத்தறிவு, அதான் அறிவியல். நாட்டை படைக்கிறவங்க யார்? வெல்த் கிரியேட்டர்ஸ். இயற்கையுடன் உழைப்பை செலுத்தி, இயற்கை அன்னை, உழைப்பு தந்தை, இரண்டுக்கும் பிறக்கிற செல்வங்கள் தான் காணுவதெல்லாம். இல்லைன்னா ஆறா இருக்கும், அணை கட்டப்பட்டிருக்காது, நமக்கு மின்சாரம் கிடைக்காது. அப்ப இயற்கையுடன் வினை புரிந்து செல்வ வளங்களை படைப்பதே உழைக்கிறவர் தான். இந்த உழைக்கிறவர்கள் உலகாள வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் பிரகடனம், மார்க்ஸ் ஏங்கல்ஸினுடைய பிரகடனம். இது பகுத்தறிவுக்கு மிக மிக நெருக்கம், விடுதலைக்கு மிக மிக நெருக்கம். இதை மறுப்பது முதலாளித்துவம். ஒரே வரி, இந்த உலகம், இந்த பூ உலகம் அடுத்தடுத்த தலைமுறைக்கானது.
இதை எதன் பொருட்டும் சூறையாடக்கூடாது. இதை சூறையாடுவது யார்? முதல் உலக யுத்தத்தில் இயற்கை சூறையாடியது யார்? இரண்டாவது உலக யுத்தத்தில் உலகை சூறையாடியது யார்? யுத்தங்களை நடத்தி இன்றைக்கும் உலகத்தை சூறையாடுவது யார்? மூலதனத்தை போட்டு இயற்கை வளங்களை சூறையாடுவது யார்? எல்லாரும் நாடு கடந்த நிறுவனங்கள், நாடு கடந்த பெரும் பெரும் முதலாளிகள். இவர்கள் மடியில் தான் செல்வ வளங்கள் இருக்குது. உழைத்து உருவாக்கப்படுகிற செல்வமெல்லாம், தேசத்தின் செல்வமெல்லாம் தனியார் மடியில் இருக்கிறது. நாங்க சொல்கிற அந்த தேசத்தின் மடியில் இருக்க வேண்டும், மக்கள் மடியில் இருக்க வேண்டும். இதுல எது பகுத்தறிவு, எது வெல்லோன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து விமர்சனங்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் போது கம்யூனிஸ்ட தத்துவம் நல்லது, கம்யூனிஸ்ட தத்துவத்தின் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, ஆனா இன்னைக்கு இருக்க கம்யூனிஸ்டுகள் வந்து மோசமானவங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்றவங்க ஏன் அந்த கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஏற்காம கடந்து போறாங்க? இது நல்லதுன்னு தெரிஞ்சா அவர்கள் பகுத்தறிவுக்கு ஏற்க வேண்டும் அல்லவா? ஏற்காமல் ஒரு நீதி சொல்கிற முறைக்கு அவங்க ஏன் போறாங்க? சிறந்தது என்று தெரிகிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஏன் அதை ஏற்பதில்லை? இது நல்ல நல்ல கண்ணு ரொம்ப நல்ல தலைவர், ஆனா கட்சி மோசம்னு சொல்லுவாங்க. நல்ல தலைவர், அது என்ன முறை? அது இடதுசாரிகள் ரெண்டு பேர் சேர்த்து தான் சொல்றேன். ரெண்டிலுமே ரொம்ப நாட்டுக்கு உழைத்த பழுத்த தலைவர்கள் இருக்கிறார்கள், தோழர்கள் இருக்கிறார்கள். தேசபக்தியில் யாருக்கும் இழைத்தவர்கள் அல்ல. ஆனா தலைவர்களை மட்டும் கொண்டாடிட்டு கட்சியை கடந்து போற அந்த போக்கு என்ன? அது நல்ல முறை அல்ல. ஒரு மோசமான மரத்தில் நல்ல கனி கிடைக்குமா என்ன? நல்ல மண் நல்ல மரத்தில் நல்ல கனி கிடைக்கும். எனவே இதனுடைய அரசியல், இது சித்தாந்தம் மானுடத்துக்கானது, முழு நிறை சர்வதேச கொள்கைகளுக்கானது. சர்வதேச கொள்கை கம்யூனிஸ்டுகள் தவிர வேறு யார் முன்மொழிகிறார்கள்? சிலர் ஜாதியோடு நின்று விடுகிறார்கள், சில கட்சிகள் மதத்தோடு நின்று விடுகிறது, சில கட்சிகள் இனத்தோடு நின்று விடுகிறது, சில கட்சிகள் தேசியத்தோடு நின்று விடுகிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி மானுடம், உலகம், அங்கே போராடுகிறவன் நமக்கானவன், அங்கே விடுதலைக்கு போராடுகிற மக்கள் நம் மக்கள், அங்கே யுத்தத்தில் பாதிக்கப்படுகிற காசா மக்களுக்கு ஆதரவாக நாம் குரல் எழுப்ப வேண்டும். எங்கோ நடைபெற ரஷ்ய யுக்ரைன் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். ஆப்பிரிக்காவில் விடுதலைக்காக போராடுகிற மக்களின் பக்கம் நாம் நிற்க வேண்டும். இதெல்லாம் சர்வதேச கருத்தியல் அல்லவா? இந்த கருத்தியலுக்கு தான் தமிழ் மண்ணில் பெரும் இடம் இருக்க வேண்டும் அல்லவா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இங்க அந்த சொல் பிறப்பதற்கு முன்னாலேயே வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்ற சர்வதேச சொல் பிறந்த இடம் இதானே. இங்கெல்லவா பாட்டாளி வர்க்க சர்வதேசத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை தடுக்கிறாங்க. நான் முன்னர் சொன்ன அந்த காரணிகளை கொண்டு தடுக்கிறாங்க. நீ இது போல உலக சிந்தனைக்கு செல்லாதே, சிறந்த அரசியல் சிந்தனைக்கு சென்று விடாது, விடுதலையின் பக்கம் செல்லாது, சமத்துவத்தின் பக்கம் செல்லாது, இந்த ஜாதிக்குள்ளவே இரு, மதத்துக்குள்ளவே இரு, தேவைப்பட்டால் தேசியத்துக்குள்ளவே இருன்றாங்க. நாங்க இதெல்லாம் உடைத்து எல்லைகளை தாண்டி மானுடத்தை பார்க்கிறோம், மனிதகுலத்தை பார்க்கிறோம். இந்த கருத்தில் எப்படி தோற்கும்? இன்று ஏ என்ற கட்சி தோற்றாலும் இன்னொரு பி என்ற கட்சி தோன்றி வரும் அல்லவா? இந்த கருத்தியலில் ஆயிரக்கணக்கான கட்சி தோன்றி வரும். நிறைவில் இந்த கருத்தியல் தானே வெல்லும். கம்யூனிஸ்டில் பற்றி நிற்கிற கருத்தியலுக்கு தோல்வி உண்டான்னா நீங்க சொல்லுங்க. அவர்கள் அரசியலுக்கு தோல்வி உண்டா? இந்தியாவில் நாங்கள் என்ன அரசியல் சொல்றோம்? இன்னைக்கு பிஜேபி தோற்கடிக்கணும், அதான் எங்க அரசியல். ஏன் பிஜேபி தோற்கடிக்கணும்? அது ஆர்எஸ்எஸ் கருத்தியல். அப்ப ஆர்எஸ்எஸ் கருத்தியல் என்ன அவ்வளவு மோசமா? மனிதர்கள் மதத்தால் பிளவுபடுத்துவது. 1000 மதங்கள் என்றாலும் நாம் அனைவரும் கூட்டி சேவோடு வாழ்கிறோம் அல்லவா? பூனை எந்த நிறத்தில் இருந்தால் என்ன? அது ஒரு தாய் வயிற்றின் பிள்ளை அல்லவா? பாரதி எத்தனை ஆண்டுக்கு முன்னால் பாடினால் என்ன? இது கருப்பா இருந்தா என்ன, சாம்பல் நிறத்தில் இருந்தால் என்ன, அது எத்தனை குட்டி போட்டால் என்ன? அப்ப யாவும் ஒரு தாய் வயிற்றின் பிள்ளை என்றோ. இந்தியாவுக்குள்ள தானே எல்லா மதமும், இந்தியாவுக்குள்ள தானே எல்லா இனம், ஜாதி, கலாச்சார வடிவங்கள். வேற்றுமைக்குள்ள ஒற்றுமை நிலவுகிற இந்த தேசம் அல்லவா எல்லாவற்றை விட உயர்வானது. இந்த அரசியலை பற்றி நிற்கிற நாங்கள் எப்படி தோற்று போவோம்? இந்த அரசியல் எப்படி கடந்து போவார்கள்? இன்னைக்கு தற்காலிக வெற்றி அவர்களுக்கு இருக்கலாம், ஆனா அவர்கள் தானே தோற்று போவார்கள். இந்தியா ஒரு நல்லிணக்க பூமி இல்லையா? நல்லிசை பூமி அல்லவா? உலகத்தில் வேற எந்த நாட்டில் இல்லாத மிக சிறந்த விளிமைகளை கொண்ட நாடு நம் நாடு. இந்தியாவின் கருத்தாரக்கமே என்ன? பன்முகம், இன்னொன்று சார்பின்மை, மதச்சார்பின்மை. 1000 மொழிகள் இருக்கு. எந்த மொழி இந்தியாவின் மொழி? ஒரு மொழி சொல்லுங்க, சொல்ல முடியாது. 1000 மதங்கள் இருக்கும். இந்தியாவின் மதம் எந்த மதம் சொல்லுங்க, சொல்ல முடியாது. அப்ப இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த பன்முகமும் சார்பின்மை தான் இந்தியாவினுடைய கருத்தாக்கம். இதை சிதைப்பது யார்? பிஜேபி அல்லவா? எனவேதான் அவர்களிடம் நாங்கள் கருத்து போர் புரிகிறோம். ஐடியல் வார் நடக்குது எங்களுக்கும் பிஜேபிக்கும், எங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும். அவர்கள் மதத்தின் பக்கம் இருக்கிறார்கள், நாங்கள் நல்லிணக்கத்தின் பக்கம் இருக்கிறோம். எந்த மதங்களையும் நாங்கள் வெறுக்கல, வழிபாட்டை நாங்கள் வெறுக்கல. கடந்து செல்ல முடியாத சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை. அவர்களை அந்த மக்களை, மதத்துக்குள் இருக்கிற மக்களை வாஞ்சியோடு பார்ப்போம். ஏன்னா அங்க இருப்பது என் தாய், என் சகோதரி, என் தந்தை, என்னுடன் பிறந்தவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. பிரச்சனை அதுவல்ல, மதத்தை சொல்லி பிளவுபடுத்துவதுதான் பிரச்சனை. எனவே இன்றைக்கு தேவை மதம் என்பதை விட மத நல்லிணக்கம்.
அப்ப நல்லிணக்கத்தின்பால் நாங்க நிற்கிறோம். எந்த ஐடியல் பகுத்தறிவு சொல்லுங்க? மதத்தால் பதற்றத்தை உருவாக்குவதா, இந்த மதங்களை ஒரு நல்லிணக்கப்படுத்துவதா? மதங்களுக்குள் நல்லிணக்கம், ஒற்றுமை என்ற கருத்தியலை நாங்கள் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி தோற்போம்? தோல்வி அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுதில்ல. இளைஞர்கள் பெருவாரியானவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு நடிகர்கள் பின்னாடியும் இல்லை நீங்க சொல்லக்கூடிய பாஜக RSS மாதிரியான அமைப்புகள் பின்னாடியும் நிறைய பேர் திரண்ட நிக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். அதை தவிர்த்துட்டு நம்ம வெறும் தத்துவம் நம்ம கிட்ட நல்லா இருக்கு, ஆனா நம்மளால இளைஞர்கள் இன்னும் போய் சேர முடியல, இன்னும் ஒரு பெருவாரியான மக்கள்கிட்ட போய் சேர முடியலங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இல்ல, கோடிக்கணக்கான மக்களுக்கு சட்டம் ஒண்ணுதான், அது வகுத்தது ஓரிரு மனிதர்கள் தான். அதுல டாக்டர் அம்பேத்கர் தான். எண்ணிக்கை இல்லை. இங்க அரசியல் என்பது எண் கணிதம் அல்ல, குறியீட்டு கணிதம். குறியீடு என்பது கொள்கை, கோட்பாடுகள், லட்சியங்கள், விழுமியங்கள். அது விடுதலை சார்ந்து ஜனநாயகம் சார்ந்து இருக்கிற மகத்தான கருத்தியல். அது 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 கோடிக்கணக்கான எண்ணிக்கை திருப்பிடும். அக்டோபர் புரட்சிக்கு அறைகள் விடுத்தது யாரு? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். ஆனா கோடிக்கணக்கான மக்கள் திரண்டாங்க இல்லையா? ஒரு மனிதர் தான் மகாத்மா காந்தி. கோடிக்கணக்கான மக்கள் அந்த புது போராட்டத்துக்கு வந்தாங்க இல்லைங்களா? கதார் இயக்கம் ஆயுதம் தாங்கியது, கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆயுதம் தாங்கியது, நவஜவான் இயக்கம் ஆயுதம் தாங்கியது, இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ராணுவ குடியரசு ஆயுதம் தாங்கியது. ஆயுதம் தாங்கி போராடியவர்கள் மகத்தான தியாகம் புரிந்தார்கள் நாட்டிற்காக. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் ஆயுதம் எடுக்காமல் மகாத்மா காந்தி அகிம்சையை முன்மொழிந்தார். ஒரு மனிதர் தான். கோடிக்கணக்கான மக்கள் வந்தாங்க இல்லையா? எனவே ஒரு மனிதனிடம் இருந்த அந்த அரசியல் கோடிக்கணக்கான மக்களை திசை திருப்பியது. இதைதான் நமது குறியீட்டு கணிதம்ன்றோம். காந்தி ஒரு குறியீட்டு கணிதம், கோடிக்கணக்கான மக்கள் எண் கணிதம் திரண்டாங்க இல்லையா? அதனால இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போலாம் அங்க. ஆனா போய் என்ன பண்ணுவாங்க? வெறிச்சோடி போயிடுவாங்க. நாடு தலைவர்களை பார்த்து விட்டது, கட்சிகளை பார்த்து விட்டது, இன்னும் கொள்கை மாற்றத்தை பார்க்கவில்லை. இந்தியா இன்னும் முதலாளித்துவ கொள்கையில் இருக்கிறது. இந்த முதலாளித்துவ கொள்கைக்கு ஒரு சோசியலிஸ்ட் கொள்கை முறை வேணும். அது நமது முன்னோர்களின் கனவு, பகவத்சிங்கின் கனவு, விடுதலை போராளிகளின் கனவு, மகத்தான நமது முன்னோர்களின் கனவு, அரசியல் சாசனத்தின் கனவு. எனவேதான் அம்பேத்கர், நேரு போன்ற மகத்தான மேதைகள் இந்தியாவினுடைய திசை சோசியலிசம் சேர்த்தாங்க. அந்த சொல்லே வெறுக்கிறது பிஜேபிக்கு. பிரதமர் அதை விரும்பவில்லை, உள்துறை அமைச்சர் அதை விரும்பவில்லை, RSS கருத்தியலாளர்கள் அதை விரும்பவில்லை. எனவே சோசியலிசத்தை நமது முன்னோர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள், அதை நாங்கள் முன்னெடுக்கிறோம். எங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு கருத்து போர் தொடர்கிறது. நிறைவில் யார் வெல்வார்கள்? இந்த அடுத்த தலைமுறைக்கே நாம் விடுறோம். அடுத்த தலைமுறை பகுத்தறிவு தலைமுறை. நுட்ப யுகம் ஒன்று தோன்ற இல்லையா? AI எல்லாம் ஒரு நுட்ப யுகம் தானே. இந்த நுட்ப யுகம் தோன்றுகிற போது உலகம் ரொம்ப சுருங்கிடும், சிந்தனைகள் விரிவடையும், மானுட நெருக்கம் வெல்லும். அப்போ சமூக அறிவியல் கருத்தான வெல்லும், விடுதலை கருத்தான வெல்லும். ஆனா உங்க கூடயே இருக்கிற ஆராசா அது முக்கியமான தலைவர் திமுகவோட, அவரு வந்து தலைமை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல நல்லதா இல்லை, அதனால தத்துவம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த கேள்விகளை முன்வைக்கிறோம் அப்படின்னா, தலைமையை முன்னிறுத்தி கட்சியை நடத்துவது அப்படிங்கிறது இன்றைய தேர்தல் யுகத்துல ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்படி ஒரு தேவை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லல. எங்களோட வந்து தனி நபர் அல்ல, ஒரு ஒற்றை தலைமை இல்ல, கூட்டு தலைமை தான் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப நான் செயலாளருக்கு என்ன அதிகாரம்? கட்டளையிட முடியாது, என்ன நியமனம் செய்ய முடியாது யாரையும். நான் குழு எடுக்கிற கட்சி குழு, மாநாட்டில் தெரிவு செய்யப்படுகிற குழு, செயற்குழு, நிர்வாக குழு, இது முடிவெடுக்கும். இந்த முடிவை முன்னெடுப்பதில், கொண்டு செல்வது, கட்சியை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் செக்ரட்டரி வந்து யூனிஃபையர், இனிஷியேட்டர், பிறகுதான் ஆரேட்டர், அஜிடேட்டர். நாங்கள் ஒரு கூட்டுக்குழுவா இருக்கிறோம், கூட்டு தலைமையா நாங்கள் இருக்கிறோம். நபர் அல்ல, ஒற்றை நபர் அல்ல. ஆனா இந்தியா போன்ற நாடுகளில் தனிநபர் செல்வாக்கு இருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக தனிநபர்கள் தான் பெரும் தலைவர்களாக இருக்கிறார்கள். அதை நாங்கள் மதிக்கிறோம். அது போன்ற தலைவர்களை அலட்சியப்படுத்தல, அங்கிருந்து பாடங்களை நாங்கள் பெறுகிறோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை, கோட்பாடு, கூட்டு தலைமை, இதை நோக்கி நகர்கிறோம். எங்கள் கொள்கை உழைக்கிற மக்கள் உலகை ஆள வேண்டும், பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் எங்கள் கொள்கை, ஜாதி மதங்களை கடந்து மனித குலத்தின் ஒற்றுமை, இதை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். இந்தியானா அது ஒரு கூட்டு செய்வோம். மாநில ஒன்றியத்து அதிகாரம் அதிகமாக இருக்கக்கூடாது, மாநிலங்களுக்கு பரவலாக்கப்படணும், மாநிலங்களும் ஒன்றியமும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும். அத்தகைய ஒரு கூட்டு செய்வு தேசமாக இந்தியா இருக்க வேண்டும். இந்த தேசம் மெல்ல மெல்ல முதலாளித்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு சோசியலிசத்தை நோக்கி நகர வேண்டும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அடுத்த தலைமுறை இது விரும்பாதா? அறிவில் சிறந்த மாணவரை, இளைஞரை இது பின்பற்ற மாட்டாங்களா? பின்பற்றுவார்கள். இப்ப ஏன் அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னா, தடைகள் இருக்கு. இந்த தடைகளை அவர்கள் தாண்டுவார்கள், அறிவார். நாங்கள் வெற்றி பெறவில்லை, தேர்தலில் வெற்றி பெறவில்லை, பிற கட்சி போல் வாக்கு வங்கி இல்லை என்பதாலே எங்களை எளிதில் கடந்து சென்று விட முடியாது. 100 ஆண்டுகள் இந்திய வரலாற்றிலேயே 100 ஆண்டுகள் 3 முறை தடைக்குள்ளான இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் 2 முறை, காங்கிரஸ் 1 முறை,
இந்த 3 முறை தடை செய்யப்பட்ட கட்சி அதாவது இன்றைக்கு உயிர் வாழுமா? நாங்கள் வாழுகிறோம். அதுபோல பெஷாவர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு, சென்னை சதி வழக்குன்னு ஏராளமான சதி வழக்குகளை சந்தித்து கட்சி வாழ்கிறது. பாருங்க நீங்க எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். மதுரை பாலு, மாரி மணவாளன், பூந்தோட்டம் சுப்பையா, சின்னியம்பாலம் தியாகிகள், சேலம் சிறைச்சாலையில சுடப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் ஆயுள் தண்டனை, எவ்வளவு பேர் பல்லாண்டுகள் சிறை வாழ்வு, அந்தமான் சிறை வாழ்வில் எத்தனை ஆண்டு காலம் வாழ்க்கை கழித்தவர்கள் எத்தனை பேர். நீங்க இத்தனைக்கும் பிறகு கட்சி வாழ்கிறது. எங்களுக்கு அடித்தளம் இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது, கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் அமைப்பு இருக்கு. நாங்கள் இயங்குகிறோம். கொரோனா காலத்திலே நாங்கள் இயங்கணும். இந்தியாவில் நாங்கள் இல்லாத இடம் எது? அதிகமான இடங்களில் நாங்கள் தோற்று போகிறோம், தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வைத்து கம்யூனிஸ்டுகள் தோற்றுவிட்டோம் என்கிற முடிவு வரக்கூடாது. இந்த தோல்வியிலிருந்து பாடங்களை பெற்று பேட்டில போயிட்டே இருக்கிறோம்ல, முன்னே இருக்கிறோமல்லவா. ஒரு காலம் எழும், சிந்தனை யுகம் ஒன்று எழும், அறிவியல், பண்பில், பண்பாட்டில், கல்வியில் சிறந்த சமூகம் ஒன்று எழும். அந்த சமூகம் எழுகிற போது எங்க வருவாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தான் வருவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க மாநில செயலாளராக வரும்போது இளைஞர்களை கட்சிக்குள்ள கொண்டு வர்றது, அமைப்புகளுக்குள்ள கொண்டு வரதுல கூடுதல் கவனம் செலுத்துவேன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த காணொலி வாயிலாக இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விரும்பக்கூடிய விஷயம் நான் ஃபீல் பண்றோம். விடுதலை போரின் கனவு அப்படியே இருக்கு. அந்த தேர் அப்படின்னு இருக்கிறது. அந்த தேரை ஊர்கூடி இழுக்க வேண்டும். அந்த தேர் நமது முன்னோர்களின் கனவு. அந்த கனவு இந்த சமூகம் இல்லை. 40 கோடி பேர் உழைப்பான், 4 பேர் அதை சுரண்டி வச்சுக்குவான். அது இந்த சமூகம் இல்லை. பிறப்பால் ஒருவர் உயர்வு, இன்னொரு தாழ்வு என்று சொல்லுகிற இந்த சமூகம் அல்ல. ஆண் உயர்வு, பெண் தாழ்வு என்று சொல்லுகிற சமூகம் இந்த சமூகம் அல்ல. யுத்தங்களை தூண்டி விட்டு இந்தியர்கள் வேறு பாகிஸ்தானர் வேறு என்று பிரிக்கிற அந்த கருத்தியல் கொண்ட சமூகம் அல்ல அந்த சமூகம். அது அண்ட அயலாரை நேசிக்கிற சமூகம், பெண்களுக்கு மதிப்பளிக்கிற சமூகம், பிறப்பால் யாரும் உயர்வும் அல்ல தாழ்வும் அல்ல என்று சொல்லப்படுகிற சமூகம், சுரண்டல் கூடாது என்கிற சமூகம், ஒரு நல்ல நீதியும் நல்ல மதிப்புகளும் மானுட சமூகத்தில் நிலவ வேண்டும் என்கிற சமூகம். அதன் சோதனைகள் தோல்வியடைந்திருக்கிறது உண்மை, பல இடங்களில் இடர்கிறது உண்மை. ஆனால் அடுத்தடுத்த தலைமுறை தன் அனுபவங்கள் அதை செதுக்கி முன்கொண்டு செல்லும் அல்லவா. இதற்காக தானே மகத்தான சிந்தனையாளர்கள் பாடுபட்டாங்க. பிரெஞ்சு புரட்சி அதுக்காக தானே அறைகூல் விடுத்தது. சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம் குரல் எழுப்பியது. அவையெல்லாம் வெறும் சொல்லா. எனவே உலகம் முழுவதும் நடைபெற்ற புரட்சி எல்லாம் RSS கருத்தியலால் நடைபெற்ற புரட்சி அல்ல. சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கருத்தியலால் ஏற்பட்ட புரட்சி. மானுடத்தை தழுவோம் இந்த கருத்தியல் அப்படின்னா இந்தியாவை தழுவாதா? தமிழகத்தை தழுவாதா? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அத்தகைய சிந்தனையில் சிறந்த மாணவரும் இளைஞரும் மேலெழுந்து வருகிற போது இந்தியாவின் விடுதலை போர் காலத்தின் மகத்தான தியாகிகளின் கனவை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். தங்கள் சிமிழுக்குள் இருக்கிற சின்ன கூட்டுக்குள் இருக்கிற ஜாதியிலிருந்து அவர்கள் வெளியில் வருவார்கள். மத உணர்வில் இருந்து அவர் வெளியில் வருவார்கள். பிரதேச உணர்வில் இருந்து அவர் வெளியில் வருவார்கள். வெறும் தேசிய உணர்வில் இருந்து அவர் வெளியே வருவார்கள். வந்து உலகத்தை பார்க்கிற பரந்த பார்வையை அவர்கள் பெறுவார்கள். தமிழுக்கு அத்தகைய அடர்த்தி இருக்கு, அத்தகைய காரணிகள் இருக்கு, இயல்பிலேயே இருக்கு. எனவே அது முன்னெடுக்கிற காலம் ஒன்று எழும், அது மேலெழுந்து வருகிற காலம் வரும். அந்த நம்பிக்கையை நாங்கள் இளைஞர் மாணவர்கள் மீது வைக்கிறோம். எந்த கட்சியில் இருக்கிற இளைஞரை அலட்சியப்படுத்த விரும்பல. எந்த நடிகர் பின்னால் ஓடுகிற மாணவர் இளைஞர்களை எல்லாம் நாங்கள் மிக எளிதில் மலிவாக கருதவில்லை. எல்லோரையும் மதிக்கிறோம். அங்கிருந்துதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வர வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் நம்புகிறோம். ஒரு சுற்றி பார்த்து விட்டு வருவார்கள். நல்லக்கண்ணு சங்கரையாவை 2 நிமிடம் யோசித்து பார்த்தாவே போதாதான்? 100 ஆண்டுகளில் இந்திய நீதிமன்றத்தால் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இது எவ்வளவு பெரிய விழுமைன்றீங்க. நீங்க இதை ஒன்றை பார்த்தால் போதாதா? சரி, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கள்ல எதுதான் தவறு சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கல் சரிதான், கருத்தியல் சரிதான், அரசியல் சரிதான், தலைவர்கள் சரியில்லை அப்படின்னாக்கா அந்த ஐடியாலஜிகளை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? தலைவர் இன்னைக்கு வருவாங்க போவாங்க, மாறிக்கொண்டே இருக்கும். கருத்தியல் அல்லவா? சமூக அறிவியல் கருத்தியல் அல்லவா? இது விடுதலை கருத்தியல் அல்லவா? அது கட்சி தலைவர்கள் சரியில்லை, சரி நீங்க எடுத்துக்கோங்க. அது உங்கள தலைவர் தோன்றி வரட்டும். தலைவர்கள பிரச்சனை, கருத்தியல் தான் பிரச்சனை. ஒரு பக்கம் முதலாளித்துவ கருத்தியல், அதற்கு நேரெதிரான சோசியலிஸ்ட் கருத்தியல். சோசியலிஸ்ட் கருத்தியல் வெற்றி பெறும் நாங்கள் நம்புறோம். அதற்குள் அறிவியல் இருப்பதால், சுயமரியாதை இருப்பதால், ஜனநாயகம் இருப்பதால், மானுடத்தின் கூட்டி செய்வோம் நெருக்கமும் அதில் இருப்பதால் அது வெல்லும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
மிக்க நன்றி தோழர். விரிவான பல தகவல்களோட பயந்துட்டு இருக்கு. கமல் டாக்ஸ் தோழர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நம்ம சந்திப்போம். நன்றி.